அண்ணா நீங்க தானே தூக்கி போட்டீங்க, நீங்க போய் எடுங்க. நீ தானே பக்கத்துல இருக்க, நீ எட. சரிண்ணா. என்னாச்சுண்ணா? எதுக்கு என்ன அப்படியே நிக்க சொல்றீங்க? உன் பக்கத்துல பாம்பு இருக்கு. அப்படியே ரசியாத. அண்ணா எனக்கு பயமா இருக்கு. பயப்படாம இரு, நான் இத செய்றேன். ஆண்டி, பாம்பு வந்துருச்சு, சீக்கிரமா வாங்க. சீக்கிரம் வாங்க ஆண்டி. மாமா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சக்தி, என்னாச்சு சக்தி? சக்தி, ஹலோ சக்தி. புகழ், என்னாச்சு? அங்க பாருங்க பாம்பு. ஷாதிகா, அப்படியே அசையாத. சாதிகா, இந்த சைடு வந்துரு. சார், சத்தம் போடாதீங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஷாதிகா, நான் சொல்ற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு அசையாத, அப்படியே இரு. ஓகே ஆண்டி. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். பார்த்து. பயமா இருக்குங்க. ஷாதிகா, நீ போ. சாதிகா, வந்துரு. சீக்கிரம் வா. சகிரா, அது ரொம்ப நேரம் கையில வச்சிருக்காத, தூக்கி போடு. இல்ல சார், இது திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துடும். காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் விட்டுடலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் ஆகாது. சக்திரா, சகிரா, என்னாச்சு? கை காட்டு. ஐயோ, ஐயோ. செக்யூரிட்டி சார், செக்யூரிட்டி சார், சொல்லுங்க. சக்கீராவுக்கு பாம்பு கடிச்சிருச்சு. பக்கத்துல ஒரு நாட்டு வைத்தியர் இருக்காரு, அவர் போய் சீக்கிரம் கூட்டிட்டு வந்துறோம் சார். சக்கீரா, வாங்க, உள்ள போலாம். வாங்க சீக்கிரம் வாங்க.
அழாதண்ணா, ஆன்ட்டிக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு பயமா இருக்கு. சாரிண்ணா, என்னால தானே ஆன்ட்டிக்கு இப்படி ஆச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆன்ட்டி மட்டும் அந்த பாம்பை எடுக்காம இருந்திருந்தா நான் இந்நேரம் இருந்திருக்க மாட்டேன்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நானே மில்கி மேன் கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா கிட்ட பேசணும் அவ்வளவுதானே? ஆமா. இருங்க, இதோ வரேன். அண்ணா இந்தாங்க ஃபோன். உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. புது நம்பரா இருக்கு. ஹலோ ஹலோ மில்கி மேன், நான் தான் பேசுறேன். மில்கி பாய், சொல்லுடா, என்ன பண்ற? மில்கி மேன். மில்கி பாய், மில்கி பாய் என்னாச்சு? எதுக்காக அழுவுறீங்க? சொல்லுங்க மில்கி பாய், மில்கி மேன். சொல்லுங்க மில்கி பாய். சிவா, என்னடா என்னாச்சு? எதுக்கு இப்படி பதட்டப்படுற? பாட்டி கொஞ்சம் இருங்க பாட்டி. மில்கி பாய், இருங்க பாட்டி. என்ன நடந்துச்சு? அலாம சொன்னதா எனக்கு புரியும். இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு எப்படி புரியும்? சொல்லுங்க மில்கி பாய். எதுக்கு புகழ் அழறா? என்னாச்சு? அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். மில்கி பாய், மில்கி பாய் என்னாச்சுன்னு சொல்லுங்க மில்கி பாய். மில்கி மேன், அம்மா அம்மா. அம்மாக்கு என்னாச்சு மில்கி பாய்? சொல்லுங்க மில்கி பாய், அம்மாக்கு என்னாச்சு? சக்திக்கு என்னாச்சு? டேய், பதட்டமா இருக்குடா எனக்கு. என்னாச்சுன்னு சொல்லுடா. ஒருவேளை உண்மை தெரிஞ்சு சக்தி மாட்டிக்கிட்டாங்களா? கொஞ்சம் இருங்க. மில்கி பாய், சொல்லுங்க மில்கி பாய். அம்மா இப்பதான் என் கூட பேசிட்டு இருந்தா. திடீர்னு கூப்பிடுறேன்ட்டு போனை கட் பண்ணிட்டா. அப்பவே நினைச்சேன் அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு. ஏன் மில்கி பாய், ஷாகுலுக்கு சக்தி உன்னோட அம்மானு தெரிஞ்சிருச்சா? இல்ல சுஷ்மா பாத்துட்டாங்களா? இல்ல மில்கி மேன். அப்ப சக்திக்கு என்னாச்சு சொல்லுங்க மில்கி பாய். அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு. டேய், என்னடா ஆச்சு சொல்லுடா. என்னடா இப்படி சில மாதிரி நிக்கிற? என்னாச்சுன்னு சொல்லுடா. ஐயோ சொல்லுங்க, என்னாச்சு சக்திக்கு? என்னன்னு சொல்லுங்க. அண்ணா, அண்ணா என்னாச்சுண்ணே? சக்தியை பாம்பு கடிச்சிருச்சு. ஐயோ, சக்திய பாம்பு கடிச்சிடுச்சா? ஐயோ, அவ என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு போய் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? வாங்கின உடனே போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். நாம எப்படி அங்க போக முடியும்? மில்கி பாய், மில்கி மேன். அங்க என்ன நடக்குது? அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? வைத்தியரை வர சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு தான் பயமா இருக்கு மில்கி மேன். சரி, நீ பயப்படாத. அம்மாக்கு எதுவும் ஆகாது. பாம்பு கடிக்கலாம், வைத்தியர் வந்து சரி பண்ணிடுவாரு. அம்மாக்கு வைத்தியம் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணு. சரிங்க மில்கி மேன். நீ ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். நீ போய் அம்மா கூடவே இரு. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகே மில்கி மேன். என்ன சொன்னாருன்னா? அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, அம்மா கூடவே இருக்க சொன்னாரு. நானும் அதான் சொன்னேன். வாங்க போய் ஆன்ட்டி பக்கத்துல இருக்கலாம். டேய், என்னடா இப்படி சொல்ற? சக்திய பாம்பு கடிச்சிருக்கு, போய் அவளை கூட்டிட்டு வாடா. நாங்கெல்லாம் கூட இருந்து பாத்துக்கிறோம். ஆமாங்க, அவங்க என் தங்கச்சியை பாத்துப்பாங்களோ இல்லையோ, நாம பாத்துக்கலாம். நீங்க போய் தயவு செஞ்சு கூட்டிட்டு வாங்க. அண்ணா, நான் வேணும் கூட வரேன். வாங்கின போயிட்டு வந்துடலாம். வேண்டாம், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க வைத்தியரை வர சொல்லியிருக்காங்களாம். சரியாயிடும். புகழ் ஃபோன் பண்ணுவான். அப்படி ஏதாவது பிரச்சனைனா நம்ம போலாம்.
சக்தி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாவும் இருக்கு, அதே சமயம் கஷ்டமாவும் இருக்கு சக்தி. நீ ஒரு பொண்ணா, மனைவியா, மருமகளா, இப்போ ஒரு அம்மாவா உன் கடமை எல்லாத்தையும் சரியா செஞ்சிட்டு இருக்க சக்தி. ஆனா நான் உனக்காக எதுவுமே செய்யல சக்தி. உன் வாழ்க்கைய நான் அழிச்சிட்டேன் சக்தி. என்ன மன்னிச்சிரு சக்தி. இப்ப கூட உன்னை பாம்பு கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சும் உன் கூட இருந்து பார்த்துக்க முடியாத நிலைமையில இருக்க சக்தி. நான் வந்து அதனால நீ புகழ பார்க்க முடியாம போயிடுமோங்கிற பயத்தினால தான் சக்தி நான் வராம இருக்கேன். என்ன மன்னிச்சிரு சக்தி. கடவுளே, என் தங்கச்சிய காப்பாத்திடு. அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா. அவ வாழ்க்கையில நீ சந்தோஷங்கிற வார்த்தையை எழுத மறந்துட்டியா? பாவம் சக்தி. இனிமேலாவது அவ வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடு. ஆண்டவா, இந்த வீட்ல சக்தி இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சப்போ அவ தைரியமா இந்த வீட்ல சுத்திக்கிட்டு இருந்தா. இப்போ சக்தி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ போய் பாம்பு கடிச்சிருச்சே. கடவுளே, சக்திக்கு எதுவும் ஆகாம நீதான்ப்பா காப்பாத்தணும்.